ஆலோசனை தேவை. ஆகவே ஆண்டவர் என் உள்ளத்தில் போட்ட வார்த்தை கவுன்சில், ஆலோசனை ரொம்ப முக்கியம். முடிந்தால் இந்த வார ஆலோசனை குறித்து நான் உங்களோடு பேச பிரியப்படுகிறேன். ஆலோசனை, கவுன்சில் என்ற தலைப்பில் உங்களுக்கு ஊழியம் செய்யும்படி தேவன் என்னை உங்கள் மத்தியில் நிறுத்தி இருக்கிறார். அதே போல தான் கர்த்தருடைய பிள்ளைகளை ஒரு குடும்பத்தை நடத்துறதுக்கு நமக்கு ஒரு ஆலோசனை வேணும். குடும்பத்தை நடத்துகிறதுக்கு, பிள்ளைகளை நடத்துகிறதுக்கு, ஊழியத்தில் இருக்கிறவங்க கவனிங்க, ஊழியத்தை நடத்துறதுக்கு நானே ராஜா, நானே மந்திரி, நான் சொல்கிறதான் வார்த்தை, நான் சொல்கிறதான் பிரசங்கம் அப்படின்ட்டு நான் பாட்டுக்கு என் இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்க முடியாது. எனக்கு ஆலோசனை கொடுக்குற தேவன் இருக்கிறார். அது தேவன் இருந்தாலும் உலகத்தில் எனக்கு ஆலோசனை வேணும், எனக்கு ஆலோசனை வேணும். அப்போ எனக்கு ஒரு ஆலோசனை வேணும், உங்களுக்கு ஒரு ஆலோசனை வேணும். சில பேர் சில வீடுகளில் பாருங்கள், இந்த பிரச்சனைக்கு காரணம் என்னன்னு கேட்டால் அநேகர் இந்த ஆலோசனை கன்சல்ட் பண்ணுறதே கிடையாது. அவங்க அமைதியாக இருப்பாங்க. யார்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணுறானே தெரியாது. சிலர் கன்சல்டேஷனே கிடையாது. அதாவது அவங்க போகிற சபைக்கு கூட பாஸ்டர்கிட்ட கூட டிஸ்கஸ் பண்ணுறது கிடையாது, இது செய்யலாமா வேணாமா அப்படின்னு. அவங்க அவர் என்ன முடிவு எடுக்கிறாரு, நான் என்ன முடிவு அதான் என் முடிவு தான் ஃபைனல், அவ்வளோதான். நான் அதை குறித்த ஒரு நல்லது கெட்டதை குறித்த காரியங்களை இப்போ பாருங்கள், பைபிள் படி கேட்டால் தேவ ஆலோசனை கொடுங்கன்னு கேட்டால் நான் கொடுப்பேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லுவேன். சரியா? உங்கள் டிவி ரிப்பேர் ஆயிடுச்சு, ஆலோசனை கொடுங்கன்னு கேட்டால் அதுக்கு எனக்கு ஆலோசனை கொடுக்க தெரியாது. ஏன்னா எனக்கு அந்த டெக்னாலஜி தெரியாது. அப்போ அதுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. உடனே அந்த ஏரியாவில் இருக்கிற சகோதரர்கள், அந்த ஏரியா ஆட்களை நீங்கள் அணுகுனீங்கன்னா கரெக்டாக சொல்லுவாங்க, இது இந்த மாதிரி போயிருச்சு, இல்லை அதில் ஏதோ ஒரு ஃபால்ட் ஆயிடுச்சு, அதில் ஒரு ஷார்ட் சர்க்கியூட் ஆயிடுச்சு, அந்த பிக்சர் டியூபு போயிடுச்சு, அப்படி இப்படி எனக்கு சொல்லுவாங்க. அது அவங்களுக்கு தான் தெரியும். அவங்க அதுக்குன்னே படிச்சிருப்பாங்க, அதுன்னே எக்ஸ்பீரியன்ஸோடு அவங்க டக்குன்னு சொல்லுவாங்க. சரி பிரதர், இதுக்காக ஜெபிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டால் நான் சொல்லுவேன், இதுக்கு ஜெபிக்கலாம், இது தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துருங்கன்னு சொல்லுவேன். நான் எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டணும், இப்போ கம்பி வேலை சிமெண்ட் வேலை என்னன்னு கேட்டால் ஏதோ கொஞ்சம் சொல்கிறீங்களான்னா எனக்கு தெரியாது. அதுக்கு சிவில் இன்ஜினியர், உங்களுக்கு நீங்கள் எந்த இன்ஜினியரை பண்ணுறீங்களோ அவரை கேட்டால் தான் அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க தான் அதுக்கு ஆலோசனை கொடுக்க முடியும். அதுக்கு நான் உட்காந்து போராடி ஆண்டவரே இதுக்கு எத்தனை அப்படின்னா ஆண்டவர் சொல்வார். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதாவது யார்கிட்ட என்னென்ன தெரியணுமோ அதை நம்ம கூட்டு தெரிஞ்சுக்கணும். சில பேர் யாருக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க, ஒருத்தர்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க, ஒருத்தர்கிட்ட ஆண்டவர்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் அவன் ஆண்டவருடைய பிள்ளையாக இருப்பாங்க. அதுதான் ரொம்ப அநியாயம். இன்றைக்கி ஒருத்தர் ஆண்டவருடைய பிள்ளை இல்லாமல் இருக்கிறான்னா அவன் டிஸ்கஸ் பண்ண மாட்டான் பாவன். இல்லை, இன்றைக்கி தோத்திரம் பிரைஸ் லார்ட் ஆமென் அல்லேலூயா கர்த்தர் கூட இருக்கிறாரு எல்லாம் சொல்லிக்கிட்டு ஒரு டிஸ்கஷனும் இல்லாமல் ஒய்ஃபுக்கிட்டே டிஸ்கஸ் பண்ண மாட்டான் சில பேர். அந்த மாதிரி ஆட்கள் ரொம்ப டேஞ்சர் தெரியுமா அவங்களுக்கு. எல்லாம் முன்னால் நிற்பாங்க, எல்லாம் கை கட்டுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் தொழிலில் ஒய்ஃபுக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணவே மாட்டான். ஏன்னா என் ஒய்ஃபுக்கு எதாவது தெரியுமா, அது ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்கிறது. கடைசியில் பயங்கரமான லாஸ் ஆன பிறகு நிற்கிறது. அப்போது கர்த்தருடைய பிள்ளைகளை ஒரு தொழிலை குறித்த ஆலோசனை நீங்கள் அது சம்மந்தப்பட்ட ஆட்களோடு டிஸ்கஸ் பண்ணணும். சொன்னால் அவன் நம்ம மேலே பொறாம வந்துடும், அவன் தடுத்து விட்டுருவான், அது பண்ணிடுவான், இது பண்ணிடுவான் அப்படின்னு இந்த உலக ஆவியோடையே வாழ்ந்துக்கிட்டு இந்த மாம்ச எண்ணங்களோடையே இருந்தால், சில பேர் பாருங்கள் மாம்சத்தின் எண்ணங்களும் இருக்கும், ஆவிக்குரிய காரியங்களும் இருக்கும், அவன் தான் படாத பாடுபடுறாங்க. என்னை பொறுத்தவரை சொல்கிறேன். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளை இன்றைக்கு தேவனுடைய கிருபையினால் நம்ம கற்றுக்கொள்ள போகிற ஒரு நல்ல சப்ஜெக்ட் என்னதுன்னா ஆலோசனை. ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆலோசனை. கர்த்தருடைய பிள்ளைகளை ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ ஒரு வழியில் போகிறீங்க, நடந்து போகிறீங்க, அல்லது உங்கள் டூ வீலரில் போகிறீங்க, இல்லை காரில் போகிறீங்க, அந்த ரூட் சரியாக தெரியல அப்படின்னா உடனே இந்த காலத்து யங் ஜெனரேஷன் வாயை திறந்து கேட்க மாட்டான் யாருமே.
அது போனால் அது எப்படி, அது நீ என்ன கலிஃபோர்னியாவிலே வாழ்ந்தியா? கலிஃபோர்னியா இருக்கிறவங்க கூட கேட்குறான், அது வேறு விஷயம். அவங்க வந்து போய் இறங்கி கேட்கறதுக்குள்ளே கேட்க மாட்டாங்க. இருங்க பார்க்குறேன்னு சொல்லி கடைசியில் எங்கேயா கொண்டு போயிடுவான். ஏன்னா அவனுக்கு அந்த கூகுள் கூட அந்த நேரத்தில் அவனுக்கு வந்து அவனுக்கு கோஆப்ரேட். நான் பாருங்கள், சென்னையில் ஒரு இடத்துல போய் ஒரு அவசரமாக ஒரு கூட்டத்துக்கு போனோம். அந்த சின்ன ஒரு குறுகலான இடத்துல போய் நாங்கள் நிற்கிறோம். அப்போ வந்து அங்கே 4-5 பையனுங்க நின்று பேசிக்கிட்டு இருந்தாங்க. தம்பி, இந்த சர்ச் எங்கே இருக்குன்னு. அதான் அங்கிள், ஒரு நிமிஷம் அங்கிள், நீங்கள் போனோன்னே ஃபஸ்ட்டில் திரும்ப அப்படின்னு சொல்லிட்டான். உடனே அங்கே போனால் அங்கே ஒரு ஆலயம் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் எதிர்பார்த்த ஆலயம் கிடையாது அது. என்ன அப்போது கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் இன்றைக்கி உங்களை பார்த்து அன்போடு கூட சொல்கிறேன். நீங்கள் படித்தவங்க படிக்காதவங்க, ஏழை பணக்காரர், எல்லாருக்கும் நம்ம ஆண்டவர் அந்த எல்லாருக்கும் பொதுவானவர். அதனால் இன்றைக்கி ஆலோசனை தான் ரொம்ப முக்கியம். அதாவது தமிழில் சொல்லுவான் பாருங்கள், தான் பிடிச்சதுக்கு தான் பிடிச்ச முயலுக்கு தான் 3 காலுன்னு சொல்லிட்டு அதுலேயே நிற்கிறது. இந்த பெண்களுக்கு சொல்கிறேன், ரொம்ப முக்கியம். அதில் வாலிப பெண்கள், வாலிப பிள்ளைகள் ரொம்ப முக்கியம். என்னைக்கு நீ பைபிளை தூக்கினியோ, இந்த பைபிளை என்னைக்கு நீ தூக்கினியோ அன்னைக்கு வந்து அந்த அந்த பிடிவாத குணத்தோடு இருந்தோன்னா, நல்ல இதுக்கெல்லாம் காரணம் நாங்கள் தான். உங்களுக்கு கொடுக்க வேண்டிய விதத்தில் சரியாக பிரசங்கம் கொடுத்தோன்னா, அப்போ வந்து இப்போ ஏன்னா எங்கள் காலங்கள்லாம் பிடிச்ச பிடியில் தான் நான் நிற்பேன், அந்நிய பாஷையும் பேசிக்கிடுவேன், பிடிச்ச பிடியில் நாங்கள் நிற்கலை. நான் மட்டும் இல்லை, என் வயசில் உள்ள எல்லாரும் அப்படி தான் இருந்திருப்பாங்க. ஏன்னா அந்த காலத்தில் பிரசங்கம் அப்படி வரும். நீ பிடிச்ச பிடியில் நிற்காத, தேவ சித்தத்துக்கு ஒப்புக்கொடு, அடுத்தது பெற்றோர் டிஸ்கஸ் பண்ணு, அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க கேளு, முதியவர்கள் என்ன சொல்கிறாங்க கேளு அப்படின்னு பேச பேச அவனுக்கு இந்த மாதிரி செகண்ட் தாட்டே வராது. ஆனால் இப்போ என்னன்னு கேட்டால், கர்த்தருடைய பிள்ளைகளை உடனே அவனுக்கு ஃபோன் தான் கையில். அந்த ஃபோனை வச்சுக்கிட்டு அது இருந்தால் கூட அழுண்டாப்பா, அதில் வச்சுக்கிட்டு அதில் போய் அதை பார்த்து இதை பார்த்து என்னெல்லாம் அட்டகாசம் நடக்குது. அதனால் கர்த்தருக்குள்ளே வந்துட்டா, கர்த்தர் சித்தம் என் லைஃப்பில் நடக்கணும், அந்த எண்ணம் ஒரு தேவ பிள்ளைக்கு வருமானால் அந்த குடும்பம் அதாவது செழிக்குமே தவிர, நான் சொல்கிற புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் ஆமாம் பிரதர், நீங்கள் சொல்கிற மாதிரி ஜெபம் பண்ணுங்க பிரதர், எங்களையும் கூப்பிட்டு ஜெபம் பண்ண வச்சுக்கிடுவீங்க, அதுக்கப்புறம் அந்த சடங்காச்சாரத்தையும் பண்ணிக்கிடுவீங்க. அதுதான் ரொம்ப வேதனையாக இருக்குது நமக்கு. அதுக்கும் காரணம் எங்களை மாதிரி ஆளுங்க தான் காரணம். எல்லாத்துக்கும் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு பரவாயில்ல இதெல்லாம் பரவாயில்ல. என்னையா பரவாயில்ல, பைபிள் என்ன சொல்லுதோ அதைத்தானே நம்ம சொல்லணும். இல்லை, பைபிளுக்கு அப்பாற்பட்டதை நம்ம என்ன சொல்லக்கூடாதுல்ல. என்ன சொல்கிறீங்க? அது சொல்ல வேண்டிய விதத்தில் நம்ம சொல்லணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போது இந்த வாரத்தில் நம்ம என்ன பேச போகிறோம், நம்ம என்ன யோசிக்க போகிறோம் அப்படின்னா, ஆலோசனைக்காரர்கள், கவுன்சிலர்ஸ் ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய பிள்ளைகளை எல்லா துறையிலும் சரி, ஆன்மீகமாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும். இன்றைக்கி எலெக்ஷன் நடந்ததில்ல தமிழ்நாட்டில், எவ்வளோ கவுன்சிலர்ஸ், ஒவ்வொருடைய லீடர்லேயும் அவங்களுக்கு பின்னால் நிறைய கவுன்சில்ஸ், நிறைய டெக்னாலஜியில் பயன்படுத்தினாங்க. நாட்கள் ஆக அதை பாருங்கள், 2019 நடந்த எலெக்ஷன், 16 நடந்த எலெக்ஷன், அப்போதெல்லாம் இல்லாத அளவுக்கு இன்றைக்கி வந்து அரசியல் தலைவர்கள் வந்து நிறைய டெக்னாலஜியை பயன்படுத்தினாங்க. அது உங்களுக்கு தெரியும், தப்பு கிடையாது, அது நல்லது. அப்போ வந்து நாம் என்ன செய்யணும்னா, நீங்களும் அந்த டெக்னிக்கல்குள்ளே போய் நுழைஞ்சிடணுன்றதில் அர்த்தம் இல்லை. எல்லா விதத்துக்கும் மேலானவர் அவர் யார்? பைபிள் வாசிங்க, அவர் யார்? ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம், த புக் ஆஃப் ஐசையா சாப்டர் 9 verse 6 வாசிங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஆமென். அந்த ஆண்டவரை பற்றி நிறைய நாமங்கள், அவருடைய குவாலிட்டிஸை குறித்து, அவருடைய குண லட்சணங்களை குறித்து
அந்த 6ஆம் வசனம் சொல்லுது, அதுல ஒரு வார்த்தை ஆலோசனை கர்த்தா. கர்த்தா, கர்த்தர் இல்ல, கர்த்தா அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகத்தில் இருக்கிற எல்லா ஆலோசனைகளுக்கும் அவர்தான் கர்த்தர், அவர்தான் மூல காரணம்னு அர்த்தம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க படிச்சிருக்கீங்களோ படிக்கலையோ, இப்போ சொல்றேன், உங்களுக்கு வேத அறிவு இதுவரைக்கும் இருக்குதோ இல்லையோ, இனிமேல் நீங்க நல்ல பைபிள் பேஸ்டு கிறிஸ்டியன். நீ எந்த கிறிஸ்டியன்பா, எந்த சர்ச்சு கிறிஸ்டியன்? நான் பைபிள் பேஸ்டு கிறிஸ்டியன். ஷார்ட்டா பைபிள் கிறிஸ்டியன், அவ்வளோதான். இந்த சர்ச்சு கிறிஸ்டியன், அந்த சர்ச்சு கிறிஸ்டியன், அந்த சர்ச்சுக்காரன் இங்கே வரமாட்டாங்கிறான், இந்த சர்ச்சுக்காரன் அங்கே போக மாட்டேங்கிறான், அந்த சர்ச்சை கண்டா இவனுக்கு பிடிக்கல, அவருக்கு கண்டா அவனுக்கு பிடிக்கல. இதுதான் பிசாசுக்கு இன்னைக்கு ரொம்ப கொண்டாட்டமாக இருக்கு. அது சரியில்லைன்னா இது சரியில்லை, அங்கே போனால் அது ட்ரெஸ்ஸு சரியில்லை, இங்கே போனால் முடி சரியில்லை, அங்கே போனால் பிரசங்கம் சரியில்லை, அங்கே போனால் பாட்டு சரியில்லை, இங்கே போனால் டான்ஸு சரியில்லை, இங்கே போனால் சேர் சரியில்லை, இல்லை அது சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு சொல்ல 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 சாத்தான் ரொம்ப என்ஜாய் பண்ணுறான். நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டிய காரியம், நம்ம பைபிள் கிறிஸ்தவங்களாக இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இந்த போன வருஷம் ஃபுல்லாக அந்த வேர்டை நான் பயன்படுத்திக்கிட்டே வரேன். ஆமேன். ஒரு கூட்ட ஆத்துமாக்களையாவது, அதாவது ஒரு கூட்ட ஆத்துமாக்கன்னா, அதாவது ஒரு 10 பேரோடையாவது நான் பரலோகம் போகணுன்றது இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளை ஒரு சேனையை தேவனுக்காக உருவாக்கணும். நம்ம ஜீசஸ் மீட்ஸுடைய யூடியூப்ல ஏன் நான் டெய்லி பேசிக்கிட்டு இருக்கேன்னா, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு சேனை எழும்பிட்டுன்னு வைங்க. தமிழகத்தை பொறுத்தவரையில் 38 மாவட்டங்களில் 38 ஒரு ஒரு சேனை. அப்படின்னா ஏதோ ஒரு பெரிய மாநில சுயாட்சியை கேட்குறாங்க போகிறாங்களோ, அப்படிலாம் கிடையாது. அந்த மாதிரி பாலிட்டிக்ஸை இங்கே வரக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளை, சேனை என்பது என்ன? ஜெப சேனை, துதி சேனை, முழங்கால் சேனை, வேத வசனத்தை வைத்து ஜெபிக்கிற சேனை, சத்துருவின் கிரியைகளை அழிக்கிற சேனை 38 மாவட்டத்தில் உண்டாயிரணும். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 300க்கு அதிகமான தாலுக்காக்கள்ல உண்டாயிரணும். நீங்க எல்லாருமே நீங்க சேனை வீராங்கனைகளா மாறணும், சேனை வீரர்களா மாறணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு எல்லா துறையிலும் பெண்களை கொண்டு வர்றாங்க, நல்லது. ஏன் நீங்க பெண்கள் இன்னைக்கு பாருங்க, பெண்களை பார்த்து கேட்குறேன், இன்னைக்கு பெண்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். ஆண்கள் பிரசங்கியார் அதிகமா, பெண்கள் பிரசங்கியார் அதிகமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஒத்துக்கொள்வீங்க, நானும் ஒத்துக்கொள்ளும். ஆண்கள் பிரசங்கியார் தான் அதிகம். பெண்கள் பிரசங்கியார் ஏதோ பாஸ்டருக்கு ஒய்ஃப் ஆகிட்டா பாஸ்டர் அம்மானு ஒரு பேரை வச்சு, அம்மாவாக இருந்தால் ஐயர் அம்மாவா வச்சு, அம்மா எப்படி சகோதரிகள் கூட்டத்திலேயாவது பேசிடணுன்ற மாதிரி அதுக்கு கம்பல்ஷனில் பேசுகிற ஒரு குரூப் இருக்குது. அந்த அம்மாவெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஒவ்வொரு விசுவாசிகளும் இங்கே பாருங்க, நீங்க ஆண்களை போல பெண்களும் பிரசங்கியார்களா மாறணும், பெண்களும் போதகர்களா மாறணும். ஆமென். பெண்களும் நல்ல ஆராதனை நடத்துகிறவர்களா மாறணும், பெண்களும் வேத பண்டிதர்களா மாறணும். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. சும்மா நீங்க பாத்திரம் கழுவி சோற பொங்கி போட்டுக்கிட்டு இதுலேயே இதை பண்ணிக்கிட்டு கொஞ்சம் போயிட்டு அங்கங்கே மைக்கை பிடிச்சி 2 பாட்டு பாடிட்டு போய் 4 காஃபி குடிச்சிட்டு போயிடக்கூடாது. புரியுதாப்பா? கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் எல்லாரும் ஒவ்வொரு பெண்களும் வைராக்கியமான யுத்த வீரர்களாக மாறணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஒரு ரோல் மாடல். பழைய ஏற்பாட்டு காலத்தில் யாரு? பழைய ஏற்பாட்டு காலத்தில் அதாவது நியாயாதிபதி டெபோரா ஒரு பெண்மணி. அவ பேர் நியாயம் விசாரிக்கிற ஒரு நியாயாதிபதியா, ஒரு தீர்க்கதரிசியா கர்த்தர் வைத்தாரு. அந்த அம்மா லீடர்ஷிப்பில், அந்த லீடர்ஷிப்பில் இருந்ததுனால தான் சிசராவின் தலையை நசுக்கின யாகேல் அந்த அவங்களுடைய லீடர்ஷிப்பில் இருக்கிறாங்க. யாகேல் நமக்கு பைபிளில் இருக்கிற நிறைய கேரக்டர் தெரியும். நீங்கள் எவ்வளோ காலத்துக்கு உட்காந்து இந்த பிரசங்கத்தை நோட்டு எழுதிக்கிட்டு தோத்திரம் பிரதர், நல்லா இருக்கு பிரதர், எனக்காய் ஜெபம் பண்ணிக்கோங்க பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எவ்வளோ காலத்துக்கு சொல்லிட்டு இருப்பீங்க? நீங்கள் தேவனுக்காக எழுமணும். முதல்ல உங்கள் கிராமத்தில் ஒரு ஜெபக்குழுக்கு தலைவியாக மாறுங்க. ஆமாம், மாறுங்க. அடுத்தடுத்த கட்டங்களில் தேவன் உங்கள் தலையை உயர்த்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பார்வையில் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை.
அதனால் ரெய்னார்ட் போங்கே என்ற ஒரு பெரிய தேவ மனிதன், எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு இவாஞ்சலிஸ்ட். அவர் ஜெர்மானிய தேசத்தை சேர்ந்தவர், ஜெர்மன் நாட்டில் பிறந்து வளர்ந்தவர். ஒரு கட்டத்தில் அமெரிக்காவுக்கு ஆவியானவரால் கொண்டு போகப்பட்டு அமெரிக்காவில் இருந்து கொண்டு ஆப்பிரிக்கா கண்டத்தை அசைத்த ஒரு பெரிய உன்னதமான தேவ ஊழியன், அதாவது ரெய்னார்ட் போங்கே. அவரை பார்த்து ஒரு லைவ் இன்டர்வியூ ப்ரோக்ராமில் ஒரு கேள்வி கேட்டாங்க டெலிவிஷனில். உங்கள் மினிஸ்ட்ரியில் ஏகப்பட்ட சகோதரிகள் கொயரில் கவுன்சிலர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, கொயரில் இருக்கிறாங்க, ஆஃபீஸில் நிறையா சகோதரிகள் இருக்கிறாங்க, ஊழியத்தில் இவ்வளோ பெண்கள் இருக்கிறாங்களே. பைபிளில் பெண்கள் முன்னால் நிற்கக்கூடாது, பேசக்கூடாது, அப்படி இப்படிலாம் சொல்லியிருக்கார பவுல் அப்படின்னு சொன்ன உடனே திடீர்னு ஆன் த ஸ்பாட் லைவா, இப்போ நான் லைவா பேசிக்கிட்டு இருக்கேன் பாருங்க, அது மாதிரி லைவா அப்படி கேட்ட உடனே ரெய்னார்ட் போங்கே ஒரு நிமிஷம் யோசித்தாராம். ஆனால் டக்குன்னு அவருக்குள்ள ஒரு தாட் ஆண்டவர் போட்டாராம். என்னன்னா, அவர் சொன்னாராம், ஒரு குளம் இருக்கிறது, ஒரு தண்ணீர் குளம் நிரம்பி இருக்கிறது, அதை சுற்றிலும் ஒரு வரப்பு இருக்கிறது, அதன் வரப்பு மேல் ஒரு மனிதன் நடந்து போகிறான். திடீர்னு கால் சறுக்கி அவன் உருண்டு குளத்துக்குள்ளே விழுந்து விட்டான். தற்செயலாக அவனுக்கு நீச்சல் தெரியாத ஒரு மனிதன். உடனே அவன் ட்ரை பண்ணி வெளியே வர பார்த்துருக்கிறான், முடியல. ஐயோ என்னை காப்பாத்துங்க என்று சொல்லுகிறான், பயங்கரமா அலறுகிறான், என்னை காப்பாத்துங்கன்னு. அப்போ அதே வரப்பில் இன்னொரு பெண்மணி நடந்து கொண்டு வருகிறாள். அந்த காப்பாத்துங்கன்னு சத்தம் கேட்ட பக்கமாய் திரும்புகிறாள். அங்கே ஒரு மனிதன் உடைய கை மேல கை மட்டும்தான் தெரியுது, பாடியெல்லாம் காண உள்ள போயிட்டு கை அப்படியே இறங்குது, தலை முடி தெரியுது, தலை கொஞ்சம் அப்படியே இறங்குது, என்னை காப்பாத்துங்கன்னு. அந்த பெண்மணி என்ன செய்கிறாள், சுற்றிலும் பார்க்குறா யாரும் ஆண்கள் இருக்காங்களான்னு. ஒரு ஆண் இல்லை, ஒருத்தரும் இல்லை. வேற வழி இல்லாமல் அந்த பெண்மணிக்கு நீச்சல் தெரியும். உடனே குளத்தில் குதித்தாள், நீந்தி போனாள், தலைமுடியை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு கரைக்கு வந்தாள். அதற்குள்ள அந்த மனுஷன் தண்ணியை குடிச்சிட்டாரு. அவருக்கு அந்த பழக்கம் கிடையாது. அந்த கரையில் கொண்டு இழுத்து போட்டு அந்த மனிதனை படுக்க வச்சு வயிற்றை நல்லா அழுத்தி 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 அவ்வளவு வாய்க்குள்ள இருந்து தண்ணீர் வெளியே மடமடன்னு வர கொஞ்ச நேரத்தில் அந்த மனுஷனுடைய ஜீவன் தப்பினது. இந்த சம்பவத்தை சொல்லிட்டு சொன்னாரா ரெய்னார்ட் போங்கே சொன்னாரா, இன்றைக்கு மனிதன் அன்றைக்கு அவன் ஐயோ மூழ்கிறனே சொல்றது போல இன்றைக்கு உலகம் பாவத்தில் மூழ்கி கொண்டிருக்கிற நேரம், பாவத்தில் உலகம் அப்படியே மூழ்கிக்கிட்டு இருக்கிற நேரம். இந்த நேரம் யாராவது ஒரு ஆம்பளை வருவானா, யாராவது ஒரு வாலிப தம்பி வருவானா என்று யோசித்து கொண்டிருந்தால் அந்த உயிரை நான் இழந்திருப்பேன். அதனால இந்த நேரத்தில் பாவத்தில் மூழ்கி கொண்டிருக்கிற உலகத்தில் ஆண்களாகிய நாங்க தான் பிரசங்கிக்கணும்னு பைபிள் சொல்லல. கடைசி நாளில் வந்துட்டோம். எவ்வளவு காலம் தோத்திரம் போட்டுக்கிட்டு அதே சேர்ல உட்கார்ந்துக்கிட்டு அதே இடத்துல போய் உட்கார்ந்துக்கிட்டு ஜென்ட்ல அப்படி கை தட்டி பாட்டு பாடிக்கிட்டு, நான் பாரத்தோடு சொல்றேன், நீங்க எழும்ப வேண்டிய ஒரு காலம். எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, நீங்க என்ன ஊழியம் செய்யணும், நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். சரியா? நீங்க என்ன ஊழியம் செய்யணும், நீங்க எப்படி ஊழியம் செய்யணும், கர்த்தருடைய நாமத்தில் சொல்லி கொடுக்குறேன். அதனால இனி காலங்க செல்லாது. பிரசங்கியார்கள் நல்ல நீங்க பிரசங்கத்தை கேட்டு மார்க் போடுற காலம்லாம் முடிஞ்சு போச்சு. கர்த்தருடைய நாமத்தினால ஆலோசனை இப்பவுமே ஆரம்பிச்சுட்டு ஆலோசனை கர்த்தர் கொடுத்துட்டு இருக்கிறாரு. அதனால இல்லை என் பையனை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு வரேன், அல்லது இந்த ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 3 மாதம் தான் இருக்குது, அந்த 3 மாதம் கழிஞ்சோடனே நான் ரிசைன்மெண்ட், நான் இப்போ ரிசைன்லாம் பண்ண சொல்லியே, வேலையெல்லாம் விட சொல்லலையே, புருஷனெல்லாம் பார்க்காத, பிள்ளைகள்லாம் பார்க்காத, தோத்திரம்னு பைபிள் தூக்கிட்டு வெளியே வாங்கன்னு சொல்லலையே. நல்ல கவனிக்க வேண்டிய ஒரு சத்தியத்தை உங்களோடு கூட பேசுகிறேன். பிரியமானவர்களே, கடைசி காலத்தில் வந்துட்டோம். தேவனுடைய ராஜ்யம் வரப்போகிறது. ஆமென். ஆண்டவர் சொன்னார்ல, thy kingdom come, உன்னுடைய ராஜ்யம் வருவதாக. என்னுடைய ஒரே ஒரு கோல், நீங்க என்னை பார்த்து உன்னுடைய ஏம் என்னையா, உன்னுடைய தரிசனம் என்னையா, நீ டெய்லி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்க, உன் தரிசனம் என்னையா, இந்தியாவில் ஆண்டவருடைய ராஜ்யம் வரணும், எழுப்புதல் வரணும். அதான் நம்முடைய ஒரே ஒரு கோல், வேற கோலே கிடையாது. ஆமா, கர்த்தருக்கு தோத்திரம். அது நிறைவேறணும்னா நம்ம ஆட்கள் திருந்தினாலே நிறைவேறும். அதுதான் நம்ம ஆட்கள், என்னையும் இன்க்ளூட் பண்றேன், நம்ம ஆட்கள் திருந்திட்டாலே
புரியுதா உங்களுக்கு? அதெல்லாம் சரியா வந்துடும். கர்த்தருடைய நாமத்தினால சொல்றேன், அவர் ஆலோசனை கர்த்தா மட்டுமல்ல. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? ஏசாயா சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது. அந்த வசனத்தை பாருங்க. இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது. ஆலோசனையில் ஆச்சரியமானவர். அவர் யாரு? நம்ம ஆண்டவர் யாரு? ஆலோசனை கொடுக்கறதுல அவர் அதாவது அவரை போல ஒரு ஆள் கிடையாது. அவர் ரொம்ப அதாவது அவர் ஒரு ஆச்சரியமானவர். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் வண்டர்ஃபுல் காட். ஆச்சரியமான ஆலோசனை கொடுப்பாரு. அவர் ஆலோசனை கொடுத்தான். யார் ஆலோசனை கொடுத்தான்? ஃப்ரெண்டு கொடுத்தான். எந்த ஃப்ரெண்டு கொடுத்தான்? அப்படி நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா ஆலோசனை கொடுக்கறது ஃப்ரெண்ட்ஸ் தான். இப்போ இன்னைக்கு நான் பாரத்தோடு உங்களை பார்த்து கெஞ்சி கேட்குறேன். அதாவது நீ பைபிள் எடுத்த பிறகு நீ அந்த ஆலோசனை இந்த ஆலோசனைலாம் கேட்டுட்டு கிடந்தியோ? போய் கூகுளில் பார்க்குறது, அவங்க என்ன பேசியிருக்காங்க, இந்த ஒரு பொருள் வாங்குறதுக்காக நீங்கள் பார்க்குறது தப்பு கிடையாது. அது அதனுடைய குவாலிட்டி என்ன, அதனுடைய ஃபீட்பேக் என்ன பார்க்குறது. அவங்க இப்படி சொல்லியிருக்காங்க, அவங்க இப்படி சொல்லியிருக்காங்க, அது வேற விஷயம். ஐயா, உன் வாழ்க்கைக்காக நான் பேசுகிறேன் வாலிபனே. அம்மா, உங்களுடைய குடும்பத்துக்காக நான் பேசுகிறேன். உங்கள் எதிர்காலத்துக்காக பேசுகிறேன். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காக பேசுகிறேன். நம்முடைய ஆண்டவர் ஆலோசனையில் எப்படிப்பட்டவரா? ரொம்ப ஆச்சரியமானவராம். அவர் ஆச்சரியமாய் ஆலோசனை கொடுப்பாராம். அவருடைய ஆலோசனை மகா பெரியது. கையை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆலோசனை கர்த்தா மட்டுமல்ல, அவர் ஆலோசனையில் எப்படிப்பட்டவர்? ஆச்சரியமானவர். இந்த ஏரோது எழும்பிட்டான், இயேசுவை கொல்ல போகிறான். அந்த தகவல் வந்த உடனே பரலோகம் உடனே ஒரு பெரிய ஒரு பிரிஸ்க் ஆகி உடனே யோசேப்பையும் அந்த மரியாளுக்கும் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்து, நீ சீக்கிரமாக உன் இடத்த மாற்றுனா தேசத்தையே மாற்று, ஈஜிப்டுக்கு போயிரு அப்படின்னு பரலோகத்தின் தேவன் அங்கே ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு. அதை கீழ்ப்படிந்து ஜோசப் போகிறார் மனைவியை கூட்டிக் கொண்டு. கர்த்தருடைய பிள்ளைகளே, 6 மாதம் கர்த்தருடைய பிள்ளைகளே, எத்தனை மாதம் அங்கே இருந்தார்? அதாவது அந்த ஏரோது மறிக்கும் வரைக்கும் ஆண்டவர் அங்கிருந்து அவங்களை வெளியே கொண்டு வரல. நீங்கள் நல்லா யோசிக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஏதோ ஒரு கிறிஸ்டியனாக பிறந்துட்டேன், நான் ஒரு ரோமன் கேத்தலிக் கிறிஸ்டியனாக பிறந்துட்டேன், நான் ஒரு சிஎஸ்ஐ கிறிஸ்டியனாக பிறந்துட்டேன், நான் ஒன்று ஆற்காடு லூத்தரனாக பிறந்துட்டேன், நான் தமிழ் இவாஞ்சலிக்கல் லூத்தரன் சர்ச்சில் பிறந்துட்டேன், நான் பிரிஸ்பிட்டேரியன், நான் பேப்டிஸ்ட், நான் ஆங்கிலிக்கன், அதுக்கப்புறம் நான் அசம்பிளிஸ் ஆஃப் காடு, நான் இந்த குறிப்பிட்ட ஒரு ஆவிக்குரிய ஒரு இண்டிபெண்டன்ட் சர்ச்சுக்கு நான் போகிறேன். நீங்கள் எங்கே வேணால் போங்க தயவுசெய்து. ஆனால் நீங்கள் பைபிளை ஃபாலோ பண்ணுற சபைக்கு போகிறீங்களான்னு பாருங்கள். பைபிளில் இருக்கிறதா பேசுகிறாங்களாம் பாருங்க. இருக்கிறதா பேசுகிறாங்க. அது அந்த காலத்துக்கு பேசப்பட்டது, இது இந்த காலத்துக்கு. அந்த காலம் இந்த காலம் கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகளை, எந்த காலத்துக்கும் அவர் தான் ஏசப்பா. ஆமென், ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு பாட்டு பாடுவோம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன். காலஞ்சென்ற ஒரு பெரிய இன்டர்நேஷனல் இவாஞ்சலிஸ்ட் நடராஜ முதலியார் அவர்கள், நம்முடைய பத்மா முதலியார் அக்கா அவருடைய அருமையான துணைவர். அவர் பாருங்க, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த காலத்திலும், அது எந்த காலமாக இருக்கட்டும், அந்த காலம் இந்த காலம், உங்க காலம்லாம் இது ஓல்டு ட்ரெடிஷ்னல், இது ஜெனரேஷன் கேப்பு, அந்த கேப்லாம் கிடையாது. எந்த காலத்துக்கும் இயேசு மாறாதவர். ஆமென், இயேசு மாறாதவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இன்றைக்கு நான் உங்களோடு என்ன பேசுகிறேன் பிரியமானவர்களே, இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? சங்கீதம் 33 10 11 பாருங்களேன். சங்கீதம் 33 10 மற்றும் 11 வசனங்கள் வாசிங்க. கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனையை விருதாவாக்கி, கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனையை விருதாவாக்குகிறவர். ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்குகிறார். ஜனங்களுடைய இருதயங்களை ஆண்டவர் என்ன செய்கிறார்?
ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்குகிறார். வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய பிள்ளைகளை ஜனங்களுடைய நினைவுகள் எல்லாம் அவமாக்குகிறார். அடுத்த வசனம், கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும், கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும், அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், அந்த வசனத்தை புரிஞ்சுக்கோங்க. அந்த 11ஆம் வசனம் சொல்லுகிறது கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலம். அதாவது என்ன அர்த்தம்? கர்த்தருடைய ஆலோசனை அதாவது ஃபார் எவர், என்னென்றைக்கு நிற்கும். இன்னைக்கு ஜீவிய காலம் பரியந்தம் அது நித்தியமானவை, அது எவர் லாஸ்டிங். அது அப்போ அவருடைய இருதயத்தின் நினைவுகள் என்னன்னா தலைமுறை தலைமுறையாக நிற்கும். இப்போ ஆண்டவர் எனக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறான்னு வைங்களேன், அது எனக்கு மட்டுமல்ல, என்னுடைய பிள்ளைகள் வரைக்கும், பிள்ளைகளின் பிள்ளைகள், ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன் வரைக்கும் அந்த ஆலோசனை போகும். நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவசரப்பட்டு அவர் சொன்னாரு, இவர் சொன்னாரு, அந்த பையன் சொன்னார், இந்த பையன் சொன்னார், நாங்கள் தெரியாத இந்த பண்ணிட்டோம், அது பண்ணிட்டோம், அவர் பார்த்த பார்வை, இவர் பார்த்த பார்வைன்னு சொல்ல, உங்களுக்கு எங்க மூளை எங்க போச்சு? நீங்க என்ன ஜெபம் பண்ணீங்க? அப்பதான் அப்படிதானே கேட்பாங்க, அப்படிதானே கேட்பாங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நல்லா கவனிக்கணும். அதாவது நான் ஒன்று சொல்லட்டா, சிம்பிளாக சொல்கிறேன், நல்லா கவனிங்க. அதாவது நீங்கள் சந்தோஷப்படும் போது 4 பேர் கை தட்டுவாங்க, உங்களை தேடி வருவாங்க. உங்களுக்கு நீங்கள் சௌகரியமாக இருக்கும்போது உங்களை புகழ்கிறதுக்கு ஆட்கள் இருப்பாங்க, புரியுதா? ஆனால் உங்களுக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போது அந்த கஷ்டத்தை நீங்கள் தான் ஃபேஸ் பண்ணுவீங்க. அப்போ கூட அண்ணன் இருக்கட்டும், தம்பி இருக்கட்டும், அவங்ககிட்ட இருக்கட்டும், அப்படியா, அப்படி ஆயிடுச்சாமே, ரொம்ப ரொம்ப நெருக்கமாக இருக்கவங்க ஃபோன் பண்ணி கேட்பாங்க. இப்போ கொரோனாவை எடுத்துக்கிடுங்களேன், கொரோனாவை அப்படியா ஆச்சா, வந்துருச்சா, அப்படியா, சரி பார்த்துக்கோங்கன்னு பக்கத்து வீட்டுக்காரங்க கூட, பக்கத்தில் அண்ணன் தம்பி பக்கத்தில் இருப்பான், அவங்க கூட ஐயோ வந்துடக்கூடாது, அது வந்துடக்கூடாது, இது வந்துடக்கூடாது அப்படின்வாங்க. இப்போ சமீபத்தில் தமிழ்நாட்டில் நான் நினைக்கிறேன், மதுரைன்னு நினைக்கிறேன், சரியாக தெரியல, மறந்துட்டேன். அங்கே ஒரு 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 ஆஃபீஸருக்கு அவருக்கு திடீர்னு கொரோனா அட்டாக் ஆயிருச்சு. உடனே டிரைவர் கூட்டு போடானா அவன் ஓடிட்டான், அவனுக்கு வேண்டான்னு. கலெக்டரே பாருங்க, அவர் கூட்டிகிட்டு போயிட்டார் பாருங்க, கலெக்டரை கொண்டு போய் அவர் அட்மிட் பண்ணார். அதுதான் என் வாழ்க்கை, அதுதான் வாழ்க்கை. இன்றைக்கி கர்த்தருடைய நாமத்தினால நான் உங்களுக்கு சொல்கிறேன், இன்றைக்கி நம்ம சந்தோஷப்படும் போது நம்மளை புகழ்வான், எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் நமக்குன்னு ஒரு கஷ்டம் வந்தால், அதாவது நம்ம தான் ஃபேஸ் பண்ணணும். நம்ம நிமித்தம் பிள்ளைகள் தான் பாதிக்கப்படுவாங்க, பிள்ளைகளால் நீங்கள் தான், நம்ம தான் பாதிக்கப்படுவோம். வேறு யார்? அப்படியா பிரதர்? ஜெபிச்சுக்கிறேன் பிரதர். ஜெபிக்கிறாங்களோ இல்லையா? ஜெபிச்சுக்கிறேன் நான், அவ்வளோதான், முடிஞ்சு கதை, முடிஞ்சுக்க. அப்படி 2 நாள் கழிச்சு கூட நீ எப்படி இருக்கிறான்னு கூட கேட்கறதுக்கு ஆட்கள் கிடையாது இந்த காலத்தில். அதை புரிஞ்சுக்கோங்க. உண்மையாக ஜெபிக்கிறவங்க 2 நாள் கழிச்சு, 2 நாளைக்கு முன்னால் அப்படி இருந்தீங்களே, இப்போ எப்படி இருக்கிறீங்க விசாரிப்பாங்க. அதுதான் கிறிஸ்டியானிட்டி, கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்போ இன்னைக்கு பாருங்க, இந்த வசனம் சொல்லுகிறது, அவர் ஆலோசனை, வசனம் பாருங்க, ஜாதிகளின் ஆலோசனை விருதாவாக்குகிறவர், ஜனங்களின் நினைவுகளை அவமாக்குகிறவர். கர்த்தருடைய ஆலோசனை நித்தியதா. கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுத்துட்டாருன்னு வைங்களேன், அது நித்திய காலமாக இருக்கும். மாத்திரமல்ல, அந்த வசனம் என்ன சொல்லுகிறது, அவருடைய இருதயத்தின் நினைவுகள்லாம், அவருடைய ஹார்ட் என்னன்னா, ஆண்டவரே உங்க ஹார்ட்ல எங்களை என்னப்பா நினைக்கிறீங்க அப்படின்னா, ஆண்டவர் சொல்றாரு, நீங்க தலைமுறையா ஆசீர்வாதமா இருக்கணும்பா. அதுதான் ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தின் மேல் வைத்திருக்கிற ஒரு மகிமையான நினைவுகள். கையை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகளின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல இன்னைக்கு சாயந்தரம் ஒரு நல்ல வசனத்தை நான் வாசித்தேன். 11:14 என்ன சொல்லுது? ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் விழுந்து போவார்கள். அநேகர் ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்க விழுந்து போவாங்க. ரொம்ப கவனமா இருங்க, தயவு செய்து சொல்றேன், யாருக்கும் தெரியக்கூடாது. சில பேர் ரொம்ப பிரில்லியண்டா, யாரும் சொல்லாதீங்க, யாருக்கு தெரிய வேணாம், என்ன நீ பெரிய இதா இந்தியாவினுடைய இராணுவனுடைய ரகசியங்கள்லாம் அவங்க வீட்டில் இருக்குது. எனக்கு ஒரு குடும்பம் ஃபோன் பண்ணுவாங்க, அப்பா ஃபோன் பண்ணுவார், ஒய்ஃபுக்கு சொல்லிடாதீங்க, உங்களுக்கு மட்டும் தான் சொல்கிறேன்னு. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த அம்மா, கொஞ்சம் நேரம் கழிச்சு அவங்க ஃபோன் பண்ணுவாங்க, உங்களுக்கு தான் சொல்கிறேன், கணவர் யாருக்கும் தெரியாது. ஒரு 2-3 நேரம் கழித்து அவன் பையன் ஃபோன் பண்ணுவான்,
அங்கிள் உங்களுக்கு தான் சொல்கிறேன் அங்கிள், எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாதுன்னு. என்னத்தை சொல்கிறது நான்? இதுவரை சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சூப்பராக தெரிய வேண்டாம், அவங்களுக்கு தெரிய வேண்டாம், இவங்களுக்கு தெரிய வேண்டாம். இவன் நினச்சிக்கிறேன், அதான் நம்ம தமிழ்நாட்டில் சொல்லுவான்ல, பூனை கண்ணை மூடிச்சுன்னா உலகமே இருண்டுருக்குன்னு சொல்லுவான் பூனை. அந்த மாதிரி இருக்குது கதை. இன்னைக்கு நான் கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறேன், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் விழுந்து போவாங்கன்னு இருக்கு. விழுந்து போவாங்க. அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் அங்கே சுகம் உண்டாகும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, சுகனா நீங்கள் சரீர பிரகாரமான சுகம் நினைக்காதீங்க. ஆத்துமாவில் ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்ட் இருக்கும். ஆலோசனை கேட்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா? இன்னைக்கு ஆலோசனை கேட்காதனால தான் நிறைய பேர் தொழிலில் முடங்கி போயிருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆலோசனை கேட்காதனால தான் சில தலையில் கை வச்சுட்டு உட்கார்ந்துருக்கிறோம். ஒன்றும் உதாரணத்துக்கு சொல்கிறேன், இந்த ஃபேமிலி லைஃப்பை பற்றி நான் ரொம்ப பேசுகிறேன் அடிக்கடி. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளை, நாங்கள் ஜெபிச்சு தான் செய்தோம்னு சொல்லாதீங்க. நீங்கள் நல்ல கேட்கணும். டிலே பண்ணாலும் பரவாயில்ல. இப்போ பாருங்கள், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், கல்யாண விஷயத்தில் மட்டும் நீங்கள் ஒரு காரியத்தை பார்க்குறீங்க, நான் ஜெபம் பண்ணிவிட்டு ஒரு வாரம் கழித்து சொல்கிறேன் அப்படின்னா, இல்லை நீங்கள் 2 நாளில் சொல்லுங்கள் அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான்னு வைங்க, அப்போவுமே நோன்னு சொல்லிடுங்க தைரியமாக. ஏன்னா அவன் ஒரு வாரத்துக்கு ஜெபத்துக்கு அவன் ஜெபத்துக்கு முன்னுரிமை கொடுக்க மாட்டேன்றான். ஆனால் அவங்களுக்கு எப்படி வரும்? நல்லா ஜெபிக்கிறாங்களாம், ரொம்ப மிஷினரிகள்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்களாம், அப்படியா இப்படியாலாம் சொல்லுவாங்க. நீங்கள் அவங்க சொல்கிறான் இவன் சொல்கிறான்லாம் கேட்காதீங்க. ஆண்டவருடைய நாமத்தினால சொல்கிறேன், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் பாருங்க. ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவாங்க. அப்புறம் அநேக ஆலோசனைக்காரர் இருந்தால் அங்கே தான் ஒரு சுகம் நமக்கு உண்டாகும். அப்போ ஆலோசனை எவ்வளோ முக்கியம்? அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது? நீதிமொழிகள் 15:22 பாருங்களேன். நீதிமொழி 15:22 என்ன வாசிக்கிறோம்? ஆலோசனை இல்லாமையால் எண்ணங்கள் சித்தியாமல் போகும். அந்த பாருங்க, ஆலோசனை இல்லைன்னா அங்க ஒரு டிஸப்பாயிண்டட் தான். ஆலோசனை இல்லைன்னு வச்சுக்கோங்க. அந்த வசனம் என்ன சொல்லுது? ஆலோசனை இல்லாமையினால் எண்ணங்கள் எல்லாம் வாய்க்காது, உங்க பர்பஸ் சால்வ் ஆகாது. ஆலோசனை யார்கிட்ட ஆலோசனை கேட்குறீங்க நீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஒன்று சொல்லட்டா, நான் உங்களுக்கு நல்ல ஒரு ஆலோசகரை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன், சரியா? அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளை காசு இல்லாமல், பிரயாணம் பண்ணாமல், சரியா, ஸ்ட்ரெயின் பண்ணாமல் நீங்கள் ஃப்ரீயாக கவுன்சில் கேட்கலாம். அவர் தான் அருமை ஆண்டவராக ஏசப்பா. கர்த்தருக்கு தோத்திரம். நீ இவ்வளோ காணிக்கை வைக்கணும், அப்போ தான் உனக்கு இது கொடுப்பேன், இப்படி சொல்லுவேன்லாம் அவர் சொல்கிறது இல்லை. அவருக்கு உண்மையாக ஊழியம் பண்ணுறவங்களாம் சொல்கிறது கிடையாது. அப்படி கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறேன். அப்போ வசனத்தின்படி நம்ம பார்த்தா, ஆலோசனை இல்லாமையால் எண்ணங்கள் சித்தியாமல் போகும். ஆலோசனைக்காரர் அநேகர் இருந்தால் அவைகள் என்ன பண்ணும்? உறுதிப்படும், எஸ்டாப்ளிஷ் ஆகுன்னு அர்த்தம். ஒரு காரியத்தை கட்டணும், நம்ம ஆலோசனை கேட்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கையை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிருங்க. அப்போ இந்த நாட்களில் இப்போ ஐயோயோ நீங்கள் இப்போ பிரசங்கத்தை நான் ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் கேட்டிருந்தா நல்லா இருக்குமே மாதிரி இருக்கும் சிலருக்கு. 2 வருஷத்துக்கு முன்னால் கேட்டிருந்தா நல்லா இருந்திருக்குமே, இந்த ஆளை கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டானே, அடாடா தப்பு பண்ணிட்டானே, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டானே, இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டேனேன்ற மாதிரிலாம் வரும். இப்போ வரும். ஆனால் ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ அடுத்தது என்ன செய்யலான்னு தான் நம்ம பார்க்கணும். கையை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணிடுங்க, சரியா? ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். அதற்குரிய கிருபை உங்களுக்கு கொடுத்து ஆண்டவர் அதிசயமாக உங்களை நடத்துவார். இப்போ சங்கீதக்காரன் என்ன சொல்கிறான் பாருங்களேன். 16ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தில் அருமையான ஒரு வார்த்தை. சங்கீதம் 16:7 வாசிங்க. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ராக்காலங்களிலும் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும். அப்படின்னா திடீர்னு நைட்ல முழிச்சுட்டாங்க. சில பாருங்க நைட்ல முடிச்சா கூட ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம்னுவாங்க. நைட்ல திடீர்னு முழிச்சா கூட தேங்க்யூ லார்ட் அப்படின்வாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா,
அந்த உள்ளந்திரியங்கள், அருமையான அந்த வார்த்தை. சங்கீதம் 16:7 நீங்கள் எல்லாம் திருப்புங்க அந்த வசனத்தை. நீங்கள் ரொம்ப கவனமாக படிங்களேன், நல்லா இருக்கு. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? துதியில் கூட சும்மா சோதராம் சோதராம் சோதரம் ஸ்தோத்தரிக்கிறோம். கொஞ்சம் காஃபி கொடுங்களேன். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இப்போ தான் வரீங்களா நீங்கள்? இதெல்லாம் சபைகளில் நடக்கிற காரியம். ஆனால் நம்ம நினைப்போம், நான் ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டு இருக்கேன், ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டு இருக்கேன். நல்ல கவனிங்க, இவர் சொல்கிறார் பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகளே, வசனம் அழகா எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ஆண்டவரே, எனக்கு அருமையான ஆலோசனை கொடுத்தீங்கப்பா, உமக்கு தோத்திரம்ப்பா, உமக்கு தோத்திரம்ப்பா. நல்ல ஆலோசனை கொடுத்தீங்கப்பா, நல்ல ஆலோசனை கொடுத்தீங்கப்பா, உமக்கு தோத்திரம்ப்பா, உமக்கு தோத்திரம்ப்பா, உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எனக்கு நல்ல, நீங்கள் மட்டும் இந்த ஆலோசனை கொடுக்கலன்னா நான் இதை தவறி போயிருப்பேன்ப்பா, நீ காத்து கொண்டீங்களே. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் சொல்றாரு, ராக்காலத்திலும் கூட என் உள்ளந்திரியங்கள் அதான் என்னை உணர்த்தும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பிள்ளைகளை, சங்கீதம் 32:8 நம்ம எல்லாருக்கும் தெரிந்த அருமையான ஒரு வசனம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். அப்புறம் சொல்றாரு, உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அது எவ்வளோ, அது சாதாரணமான வார்த்தை இல்லை. உன்மேல் என் கண்ணை நான் வைப்பேன், உன்மேல். அப்போ நீ எங்கே போனாலும் நான் உன்னை மானிட்டர் பண்ணுறேன்றார் ஆண்டவர். எங்கே போனாலும் என் கண்கள் உன்னை பார்க்குது. நீங்கள் உங்கள் பிள்ளைகள் அமெரிக்காவில் இருக்காங்களா, கவலைப்படாதீங்க. உங்கள் பிள்ளைகள் ஆஸ்திரேலியாவில் இருக்காங்களா, மிடில் ஈஸ்டில் இருக்காங்களா, அல்லது நீங்கள் அங்கே இருக்கீங்க, பிள்ளைகள் இங்கே சென்னையில் படிக்கிறாங்களா, அல்லது வேற எங்கேயாவது இருக்காங்களா, வேற ஏதாவது ஊரில் இருக்காங்களா, ஆமாம், கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து இந்த வசனத்தின்படி உன்மேல் என் கண்ணை வைத்து, உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். எவ்வளோ பெரிய தேவன்! இதெல்லாம் நம்ம பொதுவாகவே பாருங்க, ஆண்டவர்கிட்ட வரும்போதே பெட்டிஷனோட தான் வருவோம். நம்ம எனக்கு இதை தாங்க, அதை தாங்க, இதை கொடுங்க, இதை செய்யுங்க, இதை இன்னைக்கோ செய்யுங்க, இன்றே இப்போதே நான் செய்வேன் அப்படி சொன்னீரே, நாமத்தினால எதை கேட்டாலும் சொன்னீரே, நீ பணக்காரனா இருப்பது தேவ சித்தம் என்று தானே வேதம் சொல்லுகிறது. எனக்கு அதை தாங்க, இதை தாங்கன்னு. ஆனா ஆண்டவரே, இந்த விஷயத்துல எனக்கு ஒரு ஆலோசனை கொடுங்க ஆண்டவரே, இந்த விஷயத்துல எனக்கு ஒரு ஆலோசனை கொடுங்க ஆண்டவரே. அதனால தான் சொல்றேன், அவசரப்பட்டு முடிவு எடுக்க கூடாது. கொஞ்சம் டிலே பண்ணும்போது தேவனுடைய கையை நீங்க பார்க்க முடியும். உலகம் உங்களை அச்சுறுத்தும். சில சொல்லுவாங்க, என்ன இப்படி இருக்கீங்க, என்ன அப்படி இருக்கீங்க. நாளைக்கு நான் எப்படி இருக்கேன்னு கேட்க மாட்டான். இன்னைக்கு சொல்றேன், என்ன இப்படி இருக்கிறீங்களே, என்ன இப்படி இருக்கீங்களே, நீங்க என்ன இப்படியே இருக்கிறீங்க நீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நாளைக்கு நம்ம நொடிஞ்சு போய் உட்கார்ந்து இருக்கும்போது என்ன இப்படி இருக்கீங்கன்னு சொல்ல மாட்டாங்க. இதான் உலகம் சொல்றேன். நான் கர்த்தருடைய நாமத்தினால சொல்றேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனம் இன்னைக்கு என்னை அதிகமாக தொட்டது. அதனால இந்த வாரம் ஃபுல்லா நம்ம பேசுவோம். கர்த்தருக்கு தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் கர்த்தருடைய உன்மேல் என் கண்ணை வைப்பேன், உனக்கு நான் என்ன செய்வேன், ஆலோசனை கொடுப்பேன். கையை உயர்த்தி ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணிருங்களேன், கையை வைத்து தோத்திரம் பண்ணிருங்க. அப்போ இந்த வாரத்தில் நீங்க ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஜீசஸ் மிட்ஸ் யூடியூப் சேனலை நான் ஆண்டவரே, நான் டெய்லி பார்த்து நான் இந்த வாரத்தில் எனக்கு நீ நல்ல ஆலோசனை கொடுக்க போறீங்க ஆண்டவரே. ஒன்று சொல்லிடுறேன், கடந்த கால கஷ்டம் நஷ்டம், கடந்த கால டிராபேக், கடந்த கால விழுக, இல்லை கடந்த கால வேதனை எல்லாத்தையும் நீங்கள் விட்டுருங்க. நான் அடிக்கடி விட்டுருங்க. ஆண்டவர் சொன்னா பிடிச்சிக்கோங்க. பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் போய் பின்னால் வேற சிலரை பார்த்துருக்கேன், செய்கிறீங்களான்னு கேட்பேன். செய்கிறேன்னு சொல்ல மாட்டான், செய்ய மாட்டேன்னு சொல்ல மாட்டான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, செய்கிறேன்னு சொல்றது இல்லை, செய்ய மாட்டேன்னு சொல்றது இல்லை, கடைசியில் பார்த்தா செய்யறது இல்லை. நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்குல்ல? அந்த மாதிரிலாம் ஆண்டவரை ஏமாற்றக்கூடாது. அவரை யாராலும் ஏமாற்ற முடியாது அவரு. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்லிட்டாப்போ, படுக்கையில் இருக்கும்போது நான் அதை செய்கிறேன் ஆண்டவரே, இதை செய்கிறேன் ஆண்டவரே, அப்படி செய்வான்ப்பா, உமக்காக ஓடுவோம்ப்பா, ஆண்டவர் சுவிசேஷ அறிவிப்பான். இப்போ எல்லாம் செட்டில் ஆயாச்சு, நல்லா ஆச்சு. ஆண்டவர் சொன்னியாடா உயிர் எடுத்துருவேன் இப்போ, அப்படியே சொல்லுவார் அவரு? இல்லை, நிறைய பேர் ஆண்டவர் தெரியும், ஆண்டுக்கு தெரியும், இவெல்லாம் வரமாட்டான்னு தெரியும். இன்றைக்கி நான் பாரத்தோடு சொல்கிறேன், எடுத்த தீர்மானத்தில் உறுதியாக இருக்கணும். கர்த்தருக்கு உயிரே போனாலும், உயிர் போனால் எங்கே போக போகிறோம்? பரலோராஜ்யத்துக்கு தானே போக போகிறோம். அதுக்கே நம்ம மாய்மாலம் பண்ணணும். என்ன சொல்கிறீங்க? அதனால்
கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாட்களில் எனக்கு 7:25 ஆயிடுச்சு. ஒரே ஒரு தாட் மாத்திரம் உங்களோட பேசுகிறேன். மீதி நாளைக்கு நம்ம பார்ப்போம். வாசிங்க 106ஆம் சங்கீதம் 13, 14, 15 வசனங்கள். சாம் 106 வாசிங்க. ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள். ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியை மறந்தாங்க. அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராமல் வாசிங்கள். வனாந்தரத்திலே இச்சையுள்ளவர்களாகி அவாந்தர வெளியிலே தேவனை பரீட்சை பார்த்தார்கள். சங்கீதம் 106 நாங்கள் வாசித்தோம். அந்த 106ஆம் சங்கீதத்தினுடைய 3 வசனங்கள் ரொம்ப முக்கியம். 13, ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள். 12ஆம் வசனத்தில் பார்த்தா அவர்கள் அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்தாங்க, அவரை துதித்து பாடினார்கள், பாட்டு பாடினாங்க, ஸ்தோத்திரம் பண்ணாங்க. ஆமே நம்ம 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 ஸ்டைலில் ஆவிக்குரிய உலகம் சொன்னால் ஆமே பிரைஸ் லார்ட் ஹல்லேலூயா எல்லாம் கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க அப்படின்னா, மற்ற அந்த மெயின்லைன் சர்ச்சஸில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய கிருபையினால ஆண்டவர் இதை செய்தார், ஆமென் ஸ்தோத்திரம். ஆனால் 13ஆம் வசனம், ஆனாலும் சீக்கிரமாய், அந்த வார்த்தை ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள். அப்புறம் அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராமல். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஆலோசனைக்கு காத்திருப்பது, ஆலோசனைக்கு காத்திருப்பது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்போ நீங்கள் ஒரு தேசத்துக்கு போன ஒரு வீசா அப்ளை பண்ணிங்கன்னா உடனே இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு அமெரிக்காவுக்கு தான் போகணும் வைங்களேன், அதுக்கு அப்ளை பண்ணணும், ஆன்லைனில் போய் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிவிட்டு 1 மணி நேரத்தில் அந்த அமெரிக்கன் எம்பசிக்கு ஃபோன் பண்ணி நான் அப்ளை பண்ணேன், எனக்கு இன்னும் விசா வரலன்னா அவன் வந்து மென்டல்னு சொல்கிறான். உங்களுக்கு வந்து அந்த டேட் ஒன்று வரும், அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணணும். அது நான் வெயிட் பண்ணுவேன். அமெரிக்கன் எம்பசி வாசல்லே போய் கிடக்க சொன்னால் கூட நான் கிடப்பேனே, அங்கேயே கிடப்பேனே. கலெக்டருக்கு சொல்லுவார், கலெக்டர் வந்துடுவார், வெயிட் பண்ணுங்கண்ணா. காலையில் 8 மணிக்கு சொல்லியிருப்பார் வந்துடுவார்னு, நைட் 8 மணி வரைக்கும் வாசலில் காத்து கடந்து பார்க்காத போன ஆட்கள் எத்தனை பேர் இல்லையா? கலெக்டர் வரைக்கும் போகிறீங்க, சாதாரண ஒரு அதிகாரியை பார்க்க போகிறோம், வெயிட் பண்ணுங்கன்னு மணிக்கணக்காக காத்து கிடக்கிறது. கடைசியில் என்ன, அவர் வரமாட்டார, பியூன் சொல்வார் வந்து, அவர் வரமாட்டார, உங்களை யார் இருக்க சொன்னான்னு. எப்படி இருக்குன்னு தெரியுமா? இன்றைக்கு நான் சொல்கிறேன் உங்களை பார்த்து, கர்த்தருடைய நாமத்தினால் சொல்கிறேன், மனுஷன் வீட்டில் போய் காத்து கிடந்ததுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. அனுபவிச்சு சொல்கிறேன், மனுஷன் பாதத்தில் போய் காத்து கிடந்தது, மனுஷன் வீட்டில் போய் காத்து கிடந்தது, நீங்கள் வந்து அதுக்கு முற்றுப்புள்ளி வைங்க. வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராமல். அடுத்த வசனம், வனாந்தரத்திலே இச்சை உள்ளவர்களாகி அவாந்தர வெளியிலே தேவனை பரீட்சை பார்த்தார்கள். நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த வில்டர்னஸ் டெசர்ட் 2 காரியம் இருக்கு. அதாவது வனாந்தரம், அது வந்து கர்த்தருடைய பிள்ளைகளே வில்டர்னஸ். அதுக்கப்புறம் கீழே அவாந்தர வெளி, அது ஒரு டெசர்ட். அது இப்போ நீங்க நல்லா கவனிக்கணும். ஆண்டவருடைய ஆலோசனைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷமா டிராவல் பண்ணிக்கிட்டே வராங்க. ஒரு நாள் கூட தேவன் அவர்களை கைவிடலை. உங்களுக்கு தெரியும், அவ்வப்போது சில தண்ணி கிடைக்காது, சில நேரத்தில் அவங்களுக்கு வந்து சில அசௌகரியெல்லாம் இருந்திருக்கு. ஆனால் அவன் உடனே வந்து டக்குன்னு எகிப்தை யோசிப்பானே, எகிப்தில் அப்பமே இருந்திருக்கலாமே. சில பேர் வந்து நான் அப்பமே சொன்னேன், இதே கதையாக போச்சு. அப்பமே சொன்னேன். இன்றைக்கு நான் கர்த்தருடைய நாமத்தினால் சொல்கிறேன், வேதத்தில் அழகாக சொல்லுங்க, சங்கீதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருடைய பிள்ளைகள் அவருடைய ஆலோசனைக்கு அவங்களுக்கு காத்திருக்கிறதுக்கு மனசு இல்லை. இப்போ நான் கர்த்தருடைய நாமத்தினால் சொல்கிறேன், நீங்கள் ஏதோ ஒரு காரியத்துக்காக காத்திருக்கீங்க வைங்களேன். இப்போ அவருடைய ஆலோசனை வரல, அவருடைய ஆலோசனை உங்களுக்கு கிளியராக வரல. இந்த நேரத்தில் என்ன நடக்கும் தெரியுமா? சுற்றி இருக்கிறவங்களாம், சும்மா போகிறவங்களாம் வந்து ஆலோசனை சொல்லுவான்.
ரொம்ப நல்லா கவனிக்கணும். இப்போ ஏன்னா அது ஒரு உங்களுடைய சிந்தையை டீவியேட் பண்ணுகிற ஒரு ஆவி. இப்போ தேவனுடைய கைடன்ஸுக்காக இப்போ நான் காத்திருக்கேன்னு வைங்க. அந்த நேரம் பார்த்து சிலர் வந்து பேசுவாங்க. பேசும்போது பார்த்தா அது தெய்வ வாக்கு மாதிரி இருக்கும், தேவனுடைய வாக்கு மாதிரியே இருக்கும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஜீசஸ் மீட்ஸ் ப்ரேயர் சென்டரை நான் கட்டும்போது ஆண்டவர் எனக்குள்ள ஒரு 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 ஆண்டவருக்கு எனக்கு ஒரு உடன்படிக்கை மாதிரி ஆண்டவர் சொன்னார், ஒரு பைசா கடன் வாங்கக்கூடாது சொல்லிட்டேன். ஒரு பைசா கடன் வாங்கக்கூடாது. யாருக்கிட்டையும் இந்த கட்டடம் கட்டுறேன் கொஞ்சம் பணம் கொடுக்குறீங்களா, கொஞ்சம் கொடுக்குறீங்களான்னு நீ வாயை திறந்து கேட்கக்கூடாது. அதுக்கு அப்படி ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே, கடனும் கேட்கக்கூடாது பணமும் கேட்கக்கூடாது, எப்படி ஆண்டவரை கட்ட முடியும்? அப்போ ஆண்டவர் எனக்கு ஒரு திட்டம் கொடுத்தாரு, ஜெபின்னு சொல்லு. அப்போ எல்லாரும் ஜெபிக்க மாட்டாங்க. யார் ஜெபம் பண்ணுவாங்க? அந்த பாரமுள்ள ஆட்கள் தான் ஜெபம் பண்ணுவாங்க. அந்த ஜெபத்தை நான் கேட்பேன். அந்த ஜெபத்தை கேட்டு நான் உனக்கு காகங்கள் அனுப்புவேன் அப்படின்னு ஆண்டவர் பல வருஷத்துக்கு முன்னாலே சொல்லி கொடுத்தாரு. ஆமென். அந்த அடிப்படையில் தான் கர்த்தருடைய பிள்ளைகளை கடன் இல்லாமல் தேவ கிருபையினால இந்த கட்டிடத்தை கட்டி எழுப்புவதற்கு அவர் கிருபை செஞ்சார். அவர் தான் கிருபை செஞ்சார். ஆமென். இது அவருடைய ஆலோசனை. அப்போ இது கடையில் அப்போ என்ன ஒரு வருஷத்தில் கட்டி முடிச்சிட்டேனா? கர்த்தர் சொன்னாரா டக்குன்னு முடிஞ்சிருக்குமே. நம்ம ஆட்கள்லாம் ரொம்ப அப்படியே ஸ்மார்ட்டாக பேசுவாங்க. ஐயா 6 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, 6 வருஷம் ஆச்சு. ஒருத்தர் சொன்னார், அவர் தேவ மனுஷன் தான், நீ இந்த மாதிரி ஸ்கீம் போட்டு நீ காத்திருந்தேன்னா இப்போதைக்கு நீ கட்டிக்கிட மாட்ட. 4 பேர்கிட்ட வாயை திறந்து நீ கேட்டாதான். அதில் ஒரு வசனத்தையும் கோட் பண்ணார். என்ன வசனம்? கேளுங்கள் அப்போது கொடுக்கப்படும். ஆண்டவரே சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் கேட்டால் தானே கொடுப்பார் ஆண்டவர். நீங்கள் இல்லை நான் கேட்க மாட்டேன் ஜெபிக்க சொல்லுவேன்றீங்க, இது என்னமோ எனக்கு தெரிலப்பா அப்படின்ட்டு ஒரு ஏர்போர்ட்டில் மீட் பண்ணேன். அவர் சொல்லிட்டு போனோடனே நான் அப்படியே உட்காந்துட்டேன் பாருங்க. சீரியஸாக சொல்கிறேன், உண்மையாக சொல்கிறேன். ஏன்னா அவர் சொன்னது ஆண்டவரே என் முன்னால் தோன்றி பேசுகிற மாதிரி இருக்கு. யார்ட்டையும் கேட்க மாட்டியான், கடன் கேட்க மாட்டியான், சொல்ல மாட்டியான், ஆண்டவர் தருவாராம் அப்படின்றதெல்லாம் எனக்கு உடன்பாடு கிடையாதுன்னு அவர் எனக்கு முன்னால் ஃப்ளைட்டில் போயிட்டார். அப்படியே உட்காந்துட்டேன். என்ன ஆண்டவரே, என் விசுவாசம் கொஞ்சம் நேரம் ஆடி போச்சு. சொல்கிறேன், அதையும் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா வயசில் மூத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னு. அப்போ கொஞ்சம் நேரம் அப்படியே அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருந்தேன். அப்போ எனக்குள்ள தெளிவு வந்துச்சு. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவாங்க. தோத்திர ஆண்டவர், இது போதும் எனக்கு. அடுத்த ஃப்ளைட் நானும் ஊர் சேர்ந்தேன். இது ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன்? இங்கே பாருங்க, கர்த்தருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராமல் அந்த 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 வெயிட் பண்ணுறோன்னு சொல்கிறேன்ல, அந்த காத்திருக்கிற நேரம் தான்யா உண்மையில கஷ்டம். அதை ஒத்துக்கிறேன் நான், உண்மையில கஷ்டம். ஆனால் அந்த நேரத்தில் சாத்தான் சிலரை அனுப்பி ஆலோசனை கொடுப்பான் பாருங்க. அந்த ஆலோசனை உங்களுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் நல்ல இந்த சத்தியத்தை கவனிங்க. அப்படி சொல்கிறாங்களா? அப்படி நீங்கள் என்ன செய்யணும்னா, தோத்துறோம், சரி அப்படியா, நல்லா தான் இருக்குது கேட்க, இருந்தாலும் நம்ம ஆண்டவர் சமூகத்தில் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக விட்டுறணும். விட்டுட்டு தேவனிடத்துலேருந்து அந்த அந்த கிளியரன்ஸ் வர வரைக்கும். அது எப்படி பிரதர் கிளியரன்ஸ்லாம்? இது எனக்கு புரியல. எங்களுக்கெல்லாம் அந்த அளவுக்கு கிளியரன்ஸ்னு என்னென்னா, உள்ளத்தில் ஒரு பெரிய சமாதானம் இருக்கும். அதில் ஒரு துளி கூட டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. சரியா? பூரண சமாதானமாக இருக்கும். ஒரு துளி கூட அதில் ஒரு கருத்து வேறுபாடோ கன்ஃபியூஷனோ காம்ப்ளிகேஷனோ ஒன்றுமே வராது. அப்படி வரும்போது பாருங்க, அங்கே தேவனுடைய கரத்தை நீங்கள் பார்க்கலாம். நடந்தது என்ன? அவங்க சீக்கிரமாக அவருடைய கிரியைகளை மறந்தாங்க. கிரியையை மறந்த உடனே அவர் வருவார். எப்படி இந்த மோசே மலையில் போய் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற நேரம் பார்த்து ஆரோனை சும்மா கிடக்கிற ஆரோனை தூண்டி விட்டு, அவனுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சு தெரியலப்பா, நீ எங்களை லீட் பண்ணுப்பா, நாங்கள் நகையெல்லாம் வேணா கொடுத்துட்றோம், நீ ஒரு கன்றுக்குட்டியை செய் அப்படின்னு சொல்லி ஒரு கன்றுக்குட்டியை செஞ்சு, நீ இதுதான் இந்த தேவன் தான் உன்னை எகிப்திலிருந்து கொண்டு வந்ததுன்னு சொல்லி எவ்வளோ அபாண்டமாக சொல்லி
அது ஒரு பெரிய வேதனையை உண்டாக்கி இல்லை நடந்துச்சா இல்லையா? பைபிளை வாசிக்கிறோமா இல்லையா? இதெல்லாம் ஏன் இந்த காரியத்தை நான் பேசுறேன்னா, காத்திருக்க மனதில்லாத ஒரு கிறிஸ்தவ கூட்டம் இருக்குது. காத்திருக்க மனதில்லை. சும்மா போய் பஸ் ஸ்டாண்ட்ல காத்து கிடப்பான் யாருக்கோ, அங்க நான் சொன்ன மாதிரி சில ஆபீஸ்ல போய் காத்து கொடுப்பாங்க ஏதோ உலக பிரகாரமான அதிகாரிகளுக்கோ. ஆனா தேவனிடத்துல காத்து இருக்கிறது நிறைய பேருக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமென். காத்திருக்கிறவன் கைவிடப்படுவதில்லை, காத்திருக்கிறவன் உயர்த்தப்படாமல் இருப்பது இல்லை, காத்திருக்கிறவன் பலசாலியாய் மாறுவது நிச்சயம். ஆமென் சொல்லுங்க கையை உயர்த்தி. அதனால இன்றைக்கு நான் பாரத்தோடு சொல்றேன், அனுபவத்தோடு சொல்றேன். கர்த்தருடைய பிள்ளைகளை, இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்தது என்ன? இச்சை, அதாவது வனாந்தரத்தில் அவங்களுக்கு இச்சை வந்துருச்சு. அது என்னன்னு உங்களுக்கு தெரியும். எங்கன்னா என்னாகமம் 11ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அங்கே தான் வாசிக்கிறோம் 31. இந்த 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 மண்ணாவையும் அதையும் இது மண்ணா தேனிட்ட பணியாரம் போல் இருக்குதான். அதுவே அவனுக்கு சலிச்சு போச்சு. இதே சாப்பிட்டுன்னு அங்கே ஒரு புலம்பு, வாசிக்க டைம் இல்லை, அங்கே ஒரு புலம்பல் பாடின உடனே மோசே வேதனையோடு கூட பதறி பேசி அங்கே பெரிய போராட்டம் வந்து ஆண்டவர் கீழ்காற்றை வீச பண்ணார். காடைகள் பாளையமெங்கில் வந்து விழுந்தது. கட்டச்சனம் போட்டு எடுத்து சாப்பிட்டு அவனுக்கு பல்லெல்லாம் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும். இந்த மாதிரிலாம் கிடையாது, இந்த இப்போ இருக்கிற மாதிரிலாம் இல்லை. ஆனால் இடையிலலாம் போய் அந்த மாட்டி கீட்டி கடைசியில் செத்தே போனான் அப்படின்னு அந்த என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 31 34 வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். அதனால் அதை தான் இங்கே அவர் எழுதுகிறாங்க. அதாவது வனாந்தரத்தில் இச்சை வந்தது, அவாந்திர வெளியில் ஆண்டவரை டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இச்சை, ஆண்டவரை டெஸ்ட் பண்ணுறது, இதெல்லாம் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, ஆலோசனைக்கு காத்து இருக்காமல் இருக்கும்போது தான் இந்த மாதிரி பிரச்சனை வருது. அப்புறம் பிரச்சனைலாம் மாட்டிட்டு கர்த்தர் எங்களை கைவிட்டார், கர்த்தரே எங்களை கைவிட்டார்னா பாருங்க அப்படின்னு இந்த மாதிரி மாய்மாலமாக நீலி கண்ணீர்லாம் வடிக்கக்கூடாது. ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். ஒரு முறை நீ பைபிள் எடுத்துட்டீங்களா, சரியா, ஒரு முறை ஜெபத்துக்கு வந்துட்டீங்களா, தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆமேன். கர்த்தர் நடத்துவார். ஜெபம் பண்ணலாமா எல்லாரும் சேர்ந்து? நான் தொடர்ந்து கர்த்தர் சித்தமானால் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாளைக்கு நம்ம இதை பற்றி பேசுவோம். நீங்கள் சீக்கிரமாக கனெக்ட் பண்ணணும், சரியா? சீக்கிரமாக கனெக்ட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன், உங்கள் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், உங்களுடைய டீமு, நம்ம ஜேஎம்எம் மீடியாவில் இருக்கிற எல்லாரையும் ஒரு அலாட் கொடுத்து நீங்கள் தாகத்தோடு மற்ற புதிய ஆத்துமாக்கள் எல்லாம் கனெக்ட் பண்ணணும். கடைசி காலம் ஆயிட்டோம், நம்ம ஊழியம் செய்யணும். பெண்களுக்கு சொன்னேன், ஏற்கனவே சொன்னேன், பிரதர்ஸ்க்கும் சொல்கிறேன், ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணி ஆமாம், தேவனுடைய சத்தம் எல்லாருடைய காதில் கேட்கணும். பாருங்க, கடைசி காலத்தில் வந்துட்டோம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் கண்களை மூடி, ஆண்டவரே நீர் ஆலோசனை கர்த்தர், ஆலோசனை கர்த்தா. ஆமென். ஆண்டவரே நீ ஆலோசனையில் நீ ரொம்ப, ஆண்டவரே லார்ட் ஆஃப் வண்டர். ஆமென். வண்டர் வொர்க்கிங் காட். அதிசயமானதை நடப்பிக்கிற கர்த்தர் அல்லவாப்பா. ஆண்டவரே ஜாதிகளின் ஆலோசனை விருதாவாக்குறவர். ஜாதிகள்னா தேசங்கள். யார் கிறிஸ்தவத்துக்கு விரோதமாக என்னென்ன ஆலோசனை சொல்லலாம், அப்படியாப்பட்ட ஆட்கள் சொன்னவன்லாம் உலகத்திலே இல்லை. அது மட்டும் நிச்சயம். கர்த்தருக்கு தோத்திரம். ஆண்டவருடைய நாம மகிமைக்காக சொல்றேன். நீங்க தேவனுடைய பிள்ளையா இருப்பீர்களே ஆனால் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிற கர்த்தர் உங்கள் சந்ததிகளையும் ஆசீர்வதிப்பார். அப்படியே கையை உயர்த்துங்க. ஓ ரபாலா ஹா ரபா ரபா கதா ரபா. கரங்களை உயர்த்தி அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபிங்க. ஒரு 2 நிமிஷம் பரிசுத்தாவியை பெற்றவங்களை அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. இப்போ ஆமா, பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நிரம்புங்க. எனக்கு ஆலோசனை கொடுக்கறதுக்கு பிரதர் உங்களை போல எனக்கு யாரும் கிடையாது. எங்க அப்பா கிடையாது, அம்மா கிடையாது. எங்க அப்பாவுக்கே நான் தான் ஆலோசனை கொடுக்கணும். ஆமா, ஒன்றும் புரியாது அவங்களுக்கு அந்த பைபிள் நாலேஜுமே கிடையாது. எங்க அம்மாவுக்கு பாவம், படிக்கல. எங்க அம்மாவுக்கு ஒண்ணுமே தெரியல. என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியல. கலங்காதீங்க.
இக்கட்டான நேரத்தில் அவரே உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பாரு. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு. ஓங்கும் பாலாபாரியாந்தாராபாலாபா. கரமும் Yes Lord. பக்கமே உண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாயுண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாயுண்டு. இஸ்ரவேலின் ஜனமே என்றோ இடறிட வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். பிரியமானவர்களே, நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளை தானே? நீங்க ஏசப்பாவை தானே ரொம்ப நேசிக்கிறீங்க இல்லையா? நீங்க பைபிளை தானே வாசிக்கிறீங்க. அதனால் இப்போ கர்த்தருடைய வார்த்தை என்ன தெரியுமா? நீ கலங்காத, நீ பயப்படாத, நான் உன் தேவன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். I never leave you and forsake you. Hallelujah. பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. நான் வயதான பெற்றோர்களே பயப்படாதீங்க. உராபாலியா ஹூரா ஹாரா ரிகாதுரோ. வாலிப தங்கச்சி பயப்படாத. சகோதரனை பயப்படாதீங்க, பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. பயம் சாத்தானுடைய ஆயுதம். ஆமா, கர்த்தர் ஒருவருக்கு மட்டும் பயப்படுங்க, எந்த மனுஷனுக்கும் பயப்படாதீங்க. ஹalleluya. ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். I am always with you. ஆமென். நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறாரு. அவர் தான் உங்களோட கூட பேசினாரு. இப்போ நீங்க ஏதாவது தவறான ஆலோசனை எடுத்து அதுல லட்சக்கணக்கான பணம் முடங்கி போச்சா, போனது போய் தொலையுது, விட்டுருங்க. தவறான ஆலோசனை எடுத்து குடும்பத்துல பிரச்சனை வந்துருச்சா, இப்ப ஆண்டவர் பாதத்துல விழுந்துருங்க, 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 விழுந்துருங்க. சிலருடைய ஆலோசனை கேட்டு 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 உனக்கு உன் கணவனுக்கு இடையே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சா, ஆண்டவரே நான் இப்படி தவறான ஒரு காரியத்துல உடன்பட்டுட்டேன்ப்பா, என்னை இன்றைக்கு இரவு நீங்க மன்னிச்சிருங்க, எனக்கும் என்னுடைய கணவனுக்கு இடையே ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரட்டும், ஒரு இணக்கமான சூழ்நிலை வருவதாக. அதே போல சகோதரனை நீங்க ஜெபம் பண்ணுங்க. யார் யாரோ பேச்சை கேட்டு உங்க ஒய்ஃபை போட்டு அடி அடின்னு அடிச்சு அல்லது அவளை வேதனைப்படுத்தி கேவலமான வார்த்தைகளை பேசி இருந்தா, ஆண்டவரை பார்த்து கையை உயர்த்தி, லார்ட் ஃபர்கிவ் மீ லார்ட், ஆண்டவரே நீங்க தான்ப்பா எனக்கு நல்ல கவுன்சிலர், நீங்க தான்ப்பா குட் கவுன்சிலர், ஆண்டவரே உங்களுடைய சத்தத்துக்கு நான் கீழ்ப்படுகிறேன்ப்பா, கீழ்ப்படுகிறேன்ப்பா, கீழ்ப்படுகிறேன்ப்பா. வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, ஹalleluya. மனுஷன் நீ கஷ்டப்படும் போது ஒருத்தன் உன் கூட வரமாட்டாயா, நீ வியாதியில படுத்துட்டனா ஒருத்தனும் உன்னை கண்டுகொள்ள மாட்டாங்க. ஒருவேளை நீங்க வறுமைக்குள்ள போயிட்டீங்கன்னா யாரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. பொல்லாத உலகம், ஆமாம், திருக்குள்ள இருதயம், மகா கேடுள்ள இருதயம். யாரையும் நம்பிராத, தயவு செய்து. இயேசு ஒருவர் தான், இயேசு ஒருவர் தான் உன்னோடு கூட கடைசி வரைக்கும் வருகிறவர். ஆமென், ஆமென். ஆண்டவரே எனக்கு ஆலோசனை கொடுங்கப்பா, எனக்கு ஆலோசனை கொடுங்கப்பா. நீங்க எதையும் அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுக்காதீங்க. கர்த்தருடைய ஆலோசனை வருகிற வரைக்கும் நீங்க காத்திருங்க. நான் ஜெபம் பண்றேன், உங்களுக்காக ஜெபம் பண்றேன். நீங்க காத்திருங்க, ஒப்பு கொடுத்துருங்க. பாருங்க, அவங்க காத்திருக்க மனதில்லாததுனால, ஆமென், ஆண்டவர் யார் காத்திருக்க மாட்டாங்கன்னு தெரியுமா? ஆண்டவர் செய்த அற்புதத்தை சீக்கிரமா மறந்துடுறாங்கல்ல, அவங்க காத்திருக்க மாட்டாங்க, அவங்க காத்திருக்க மாட்டாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, அவங்க காத்திருக்க மனதில்லாம, பைபிள் சொல்லுது, ஆலோசனைக்கு அவர்கள் காத்திருக்காம வனாந்தரத்துல இச்சை உள்ளவர்களாகி அவாந்தர வெளியிலாகி ஆண்டவரையே பரிசை பார்த்தாங்க. ஆமென், ஆமென். ஆண்டவரே
ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். எங்கள் தகப்பனுக்காக காத்திருக்கிறோம். என் புருஷனுடைய ரட்சிப்புக்காக நான் காத்திருக்கிறேன். உண்மையா ஆலோசனை கொடுக்கிற ஆட்கள் இன்னைக்கு ரொம்ப குறைவுப்பா. அப்படி ஆலோசனை கொடுக்கும் போது கூட சிலர் தங்களுக்கு எதுவும் பாதிப்பு வந்துடாதபடி ரொம்ப இன்டலெக்சுவலா ஆலோசனை கொடுக்கறாங்கப்பா. மனம் திறந்து பேசி ஆலோசனை கொடுக்கிறதுக்கு ஆட்கள் கிடையாது ஆண்டவரே. அதை நம்முடைய பிள்ளைகள் புரிந்து கொள்வார்களாக ஆண்டவரே. அந்த ஆலோசனையிலும் தனக்கு ஒரு சாதகமா ஒண்ணு இருக்கும். அப்படிதான் ஆலோசனை கொடுக்கிற ஆட்கள் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கிறாங்க ஆண்டவரே. பாரத்தோடு ஜெபிக்கிறோம், பாரத்தோடு ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தகப்பனே, இப்பொழுது யார் யாரெல்லாம் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு தன் நம்பிக்கை நீங்க ஏற்படுத்திருங்கப்பா. அவங்களுக்குள்ள ஒரு தைரியத்தை ஏற்படுத்திருங்கப்பா. இன்றைக்கு இரவு நிம்மதியா படுக்கைக்கு போட்டு ஆண்டவரே, பிள்ளைகளுக்காக பரிதபிக்கிற பெற்றோருக்காக பரிதபிக்கிற ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க, அண்ணன் தம்பிக்காக பரிதபிக்கிறவங்க, ஏசப்பா சரியான ரட்சிப்புகளை கொண்டாங்கப்பா. சந்தர்ப்பவாத கிறிஸ்தவர்களா நாங்க இருக்கக்கூடாது ஆண்டவரே. எங்கள் சூழ்நிலைக்காக மட்டும் உங்களை தேடக்கூடாது. வைராக்கியமாய் நிற்கக்கூடிய அளவுக்கு எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. கர்த்தர் தொடர்ந்து எங்களோடு பேசுவீராக. எல்லாருடைய வியாதிகள், காயங்கள் கட்டப்படுவதாக, ஆற்றப்படுவதாக, தேற்றப்படுவதாக, உம்முடைய நாமம் மயப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, உண்மையை சொல்றேன், இந்த இந்த செய்தி ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா நீங்க ரொம்ப முக்கியம், உங்க குடும்பம் ரொம்ப முக்கியம், உங்க பிள்ளைகள் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதனால அவசரப்பட்டுறாதீங்க. தேவன் கிருபையா நடத்துவாராக. நீங்கள் கேட்ட சத்தியத்திலிருந்து நீங்க கற்றுக்கொண்ட பாடங்கள், உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் உங்களுடைய சாட்சிகள் எல்லாவற்றையும் நீங்க வாட்ஸ்அப் மூலமா தெரியப்படுத்துங்க. சேர்ந்து சொல்வோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். Praise God. God bless you.